பார்த்து எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஊர் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கீரை வடை தான் பார்க்க போகிறோம். வாங்க அதை நாம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு கப் அளவுக்கு கடலப்பருப்பு ஊற வச்சுருக்கேன். நான் ஒரு 3 ஹவர் போல் ஊற வச்சுருக்கேன். இப்போ நல்லா ஊறிடுச்சு. இது நம்ம ஒரு நல்லா தண்ணியை வடித்து எடுத்துக்க போகிறோம். நம்ம தண்ணி இல்லாமல் அரைக்கணும் மிக்சியில். நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா கொரப்பாக அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி கொரப்பாக இருக்கணும். இப்போ நம்ம தேவையான பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா இங்கே கிடைக்கிற கீரை எடுத்திருக்கேன். கொஞ்சமாக ஒரு பாதி வெங்காயம் பொடியாக கட் பண்ண வெங்காயமும் எடுத்திருக்கேன். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அது கொஞ்சம் கரப்பாக அரைச்சி போட்டிருக்கேன். கூடவே 3 பச்சை மிளகாய், ஒரு 5-6 பல் பூண்டு, கொஞ்சமாக கொத்தமல்லி, இப்போ தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். நீங்கள் எந்த கீரை வேணாலும் எடுத்துக்கலாம். அரைக்கீரை, சிறுகீரை, அந்த மாதிரி. பாலக்கீரையில் கூட பண்ணலாம், நல்லா தான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா இது பசலைக்கீரை டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ எண்ணெயும் காய வச்சு ரெடியாக வச்சுருக்கேன். நம்ம கையில் தண்ணி தொட்டுட்டு தட்டி போட்டுக்கலாம். ஒரு வடையாக. நான் இதே கீரையில் பார்த்திங்கன்னா சாம்பார் நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கேன். பார்க்காதவங்க போய் செக் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஒரு பக்கம் வெந்தோடனே மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ கொஞ்சம் ஒரு பக்கம் வெந்துருச்சு. நம்ம எல்லா வடையும் திருப்பி போட்டுக்கலாம். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். இப்போ தான் வடை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம மீடியமாகவே வச்சுக்கணும் அடுப்பை, இல்லைன்னா மேலே வெந்திருக்கும், உள்ளே வேகாமல் இருக்கும். அதனால் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கலர் வந்துருச்சு, நல்லா வெந்துருச்சு. இப்போ நாம் எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான டேஸ்ட்டான கீரை வடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஒரு டீயோட வச்சு சாப்பிட்டா செம சூப்பராக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம். மறக்காம ஊர் சமையலை பார்த்து எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஊர் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.